இந்த காலை வேளையில கூட நாம் இன்று படித்த 2 சாமுவேல் 6, 7 அதிகாரங்கள் மற்றும் 2 பேதுரு 1 அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நம்ம தியானிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 பேதுரு 1 அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அதுல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் வசனத்திலேயே பேதுரு ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு விஷயம் சொல்றார். என்னன்னா என்னைப் போல எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அப்படின்னு போட்டிருக்குது. இப்போ பேதுருவினுடைய நிழல் பட்டு சுகமானாங்க. பேதுரு தொட்டு சுகம் கொடுத்தார். அவருடைய நிழல் பட்டு சுகம் கிடைத்தது. இப்படி விதவிதமா பேதுரு ஐயா மூலமாக அநேக அற்புதங்கள் நடைபெற்றது. அப்போ அவருக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்திருக்கும்ல. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தர்றேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொன்னார். அப்போ அவருக்குள்ள அவ்வளோ ஒரு விசுவாசம் இருந்தது. பிறவி சப்பானியை அவர் சுகமாக்கினார். கால்களும் கரடுகளும் அந்த சப்பானிக்கு பலன் கொண்டது. அப்போ இப்படிப்பட்ட விசுவாசத்தை அவர் எப்படி பெற்றார்? நம்மளும் மனுஷங்க தானே, அவரும் மனுஷன்தான், நம்மளும் மனுஷன்தான். அப்ப நாம எப்படி அவரை போல விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளலாம்னா அதற்கு விடை இந்த 2 பேரும் 1 அதிகாரம் 1 வசனத்துல இருக்கு. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியினாலதான் அவரை போல அருமையான விசுவாசத்தை நாமும் பெற முடியும். அப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் நீதி நம்முடைய நீதி. நாம் நீதிமான்களாகும்படி அவர் பாவமானார். ரைட்? ஸோ நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார், அவருடைய நீதியை நாம் சுமக்கும்படியாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாவியா? இல்லை, நீதிமான். அப்போ அவர் என்ன பண்றாரு? அந்த நீதிமான், ரைச்சியஸ் பர்சன் அப்படின்ற அந்த ஒரு அத்தாரிட்டியை, அந்த ஒரு பொசிஷனை, அந்த ஒரு ஹையஸ்ட் கிரேடை நமக்கு கொடுத்துட்டார். எந்த கிரேடு? நீதிமான் அப்படின்ற கிரேடு. அப்போ அந்த கிரேடை நம்ம சுமக்கிறோமா அப்படின்றதான் ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா சத்துரு எப்பயுமே பிசாசு என்ன பண்ணுவான்னா, நீ சரியில்லை, நீ இந்த பாவம் செஞ்ச, அந்த பாவம் செஞ்ச அப்படி சொல்லிட்டு நீ பழைய வாழ்க்கை இப்படித்தானே இருந்த, நீ இப்படி பேசிட்ட, அதனால ஆண்டவர் உன்னை விட்டு போயிட்டாரு, இப்படி பல காரியங்களை சொல்லி 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 நம்மை நீ ஒரு பாவின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்ம பாவம் செஞ்சோன்னா பாவின்னு உணர்த்தப்படுவது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவாரு. நீ பாவம் செஞ்சுட்ட, அதுலேருந்து வெளியில வான்னு சொல்லி நம்மை ஊக்கப்படுத்தும் விதமாக நம்மை ஜெபிக்க தூண்டுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம சில காரியங்கள் சொல்றாருன்னா நம்மளை he will lead us to pray and to confess and to turn from that. அதை விட்டுட்டு வெளியில வரும்படி, அந்த சாக்கடையை விட்டு நீ வெளியில வா, நீ குதிச்சிட்ட, பாவம் செஞ்சுட்ட, இப்போ இன்னைக்கு நீ இது செஞ்ச, தப்பு செஞ்ச, தேவையில்லாத காரியங்களை செஞ்ச, பேசின, நடந்த, சிந்தனையில பேச்சில் என்னென்ன பண்ணாலும் சரி, அதில் நீ பண்ணன்னு சொல்லி அதை காட்டுவார், சுட்டி காட்டுவார். அதுலேருந்து உடனே வெளிவரும்படியாக மனதில் ஒரு உடைந்து போகிற ஒரு மனதை கொடுத்து இதுலேருந்து வெளியில வந்துரு தங்கமேன்னு சொல்லிட்டு நம்மை அந்த ஜெபத்துக்கு நேராக நடத்தி, விசுவாசத்துக்கு நேராக நடத்தி தூக்கிட்டு வந்துடுவார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சொல்லி வழி நடத்துகிற ஒரு விதம். நம்மை மறுபடியும் நீதிமானாக்கிடுவார். நம்ம பிள்ளைங்க ஏதாவது அசுத்தத்தை மிதிச்சிட்டா, வா, ஏன் இதை மிதிச்ச, வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை கழுவி வீட்டுக்குள்ள சேர்ப்பது போல பரிசுத்த ஆவியானவர் செய்வார். ஆனா பிசாசானவன் என்ன சொல்லுவான்னா பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி, ஐயே இதை மிதிச்சிட்டியா, இனிமேல் அந்த பக்கம் வந்துடாத, என் வீட்டு பக்கம் வந்த அவ்வளவுதான், உடைச்சிருவேன், உன்னை பல்லெல்லாம் உடைச்சிருவேன், வெளியே போயிரு, இந்த பக்கம் வராத, இவ்வளோ அசிங்கமானதெல்லாம் மிதிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க, கழுவியும் விட மாட்டாங்க. இல்லை, அதே போலதான் சத்துருவானவன் என்ன பண்ணுவான்னா, நீ இந்த பாவம் செஞ்சவ தானே, இப்படி செஞ்சவ தானே, இப்படி நடந்து கொண்டவள் தானே, இதனாலதான் உனக்கு இப்படியாச்சு, அதனாலதான் உனக்கு இப்படியாச்சு, நீ பாரு, நீ ரொம்ப ஒஸ்ட் பர்சன், நீ அன்லக்கி பர்சன், கடவுளால் வெறுக்கப்படுகிற ஒரு நபர்ன்ற மாதிரி அப்படியே பூதாகரமா கண்டதையும் சொல்லி பொய்யனும் பொய்க்கு பிதாவும் மாணவன் நம்மளை என்ன பண்ணுவானா, நீ ஒரு பாவி, நீ ஒரு நீதிமானே அல்ல, கர்த்தருக்கு பிரியமானவன் அல்ல, கர்த்தருடைய நீதிக்கும் அவருடைய ஆசீர்வாதத்திற்கும் சுதந்திரவாளி நீ அல்ல, நீ அப்படி நினைச்சு உன்னை ஏமாத்திக்காதன்னு சொல்லி நம்ம கீழே அடிச்சு நொறுக்கி நம்மளை அப்படியே ஒரு பாவி, நான் வெளியிலவே வர முடியாத ஒரு ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு ஜென்மம்ன்ற மாதிரி அப்படியே நம்மளை கொண்டு போயிடுவான். ஸோ இதுதான் அந்த வித்தியாசம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அட போடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்பா பரிசுத்தமான தேவன், அவருடைய நீதி என்னுடைய நீதி, இயேசுவின் நீதி என்னுடைய நீதி. அப்போ பிசாசு பார்க்கும்போது எதை பார்ப்பானா, நம்மகிட்ட இருக்கிற தேவ நீதியை தான் பார்ப்பான். அப்ப நம்ம தினமும் அறிக்கையிட வேண்டிய ஒரு வார்த்தை தான் இது. கிறிஸ்துவின் நீதி என்னுடைய நீதி, என்னுடைய பாவத்தை கிறிஸ்து சுமந்தார், கிறிஸ்துவின் நீதியை நான் சுமக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீதி எனும் மார்க்கவசம்.
ஹல்லேலூயா. நம்மலாம் பிரதான ஆசாரியர்கள். பிரதான ஆசாரியர்களுக்கு ஒரு மார்க்கவசம் இருக்கும். அதில் என்ன இருக்கும்? 12 ஜெம்ஸ் இருக்கும். இல்லை, வைரம், வைடூரியம், சுனீரம், சுகந்தி, ரத்தினம், இன்னும் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்ல. 12 விதமான அந்த வைடூரிய கற்கள் பதிந்து அப்படியே ஒரு ஜென்டிலா, அப்படியே ஒரு ஸ்மார்ட்டா அப்படி வருவாரு பிரதான ஆசாரியன். அதை போலதான் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம என்னவாக்கி இருக்குது? நீதிமானாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்களாவது இந்த உலகத்துல இருக்கிற வைரங்களை தான் பதித்து 12 கோத்திரங்களை ரெப்ரசன்ட் பண்ணி போய் தேவ சமூகத்துல நின்னாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து, நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, ரட்சகராகி இயேசு கிறிஸ்து, உலக மீட்பராகி இயேசு கிறிஸ்து, அவர் எப்படியாக தன்னுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி அவர் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு we are so blessed than that high priest. இல்ல, ஹல்லேலூயா. அந்த உணர்வு வேணும் நமக்கு. இதுதான் தேவனை அறிகிற அறிவு. ஆமென், ஆமென். தேவனை அறிகிற அறிவுல வளர வளர பிசாசு எட்டி திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஐயோ, இங்க போனாலே நம்ம தொலைஞ்சோம், அவ்வளவுதான். அவங்களுக்குள்ள இருக்கிற தேவ அக்கினி நம்மை கருக்கி போடணும்னு சொல்லி ஓடியே போயிடுவான். we should have the knowledge of God. இப்போ அப்படிப்பட்ட விசுவாசத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறார். நமக்கு தான் எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்னா, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அப்போ தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால், இந்த அதிகாரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா பல முறை வருது. தேவனை அறிகிற அறிவினால், தேவனை அந்த 3rd verseல கூட வருது. நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருடுகிறது. அப்போ தேவனை அறிகிற அறிவினால நமக்கு கிருபை சமாதானம் பெருகும். கிருபைன்னு ஈஸியா சொல்றோம், அது எவ்வளவு பெரிய விஷயம், அதன் ஆழம் எவ்வளவு இல்ல. வாய்ப்பே இல்லாத ஒரு அதுக்குரிய எலிஜிபிலிட்டியே இல்லாத நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை, சாக்கியத்தை கொடுக்கறதா அவருடைய கிருபை. அவருடைய அன்பை கொட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, அதான் கிருபை. ஆமென். சமாதானத்தை கொடுக்கிறார். எது? தேவனை அறிகிற அறிவு. அப்ப நமக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லைன்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன? we should know about Jesus more and more and more and more. இயேசுவை பற்றி இன்னும் 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 இன்னுமாய் நம்ம அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனை அறிகிற அறிவு நமக்கு பெருக வேண்டும். அடுத்து நம்ம இங்க பார்த்தோம்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படி ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கிறார் கர்த்தர். நம்ம வாக்குத்தத்தை எனக்கு இது கொடுத்துருக்கிறார், இந்த வார்த்தை கொடுத்துருக்காரு, இந்த வருஷத்துக்கு இந்த வார்த்தை கொடுத்தாரு, இந்த மாதத்துக்கு இந்த வார்த்தை கொடுத்தாரு, இந்த நாளுக்கு இந்த வார்த்தை கொடுத்தாரு. ஒவ்வொரு காரியங்களும் எத்தனை வாக்குத்தத்தங்களை கொட்டி கொடுக்கிறார் கர்த்தர். அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அதுக்குரிய ஆன்சர் தான் அந்த 1 பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எதுக்காக அந்த வாக்கு தத்தங்கள்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவம்னா என்னங்க? கர்த்தருடைய ஸ்பாவம், அந்த ஹோலி நேச்சர், அந்த திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவனை அறிகிற அறிவுல நம்ம வளர வளர நமக்கு வாக்கு தத்தங்கள் பயங்கர ஸ்ட்ராங்கா கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அது குறித்து என்ன அந்த 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 இது எப்படி சொல்றாரு பாருங்களேன். அந்த அந்த இது எப்படி சொல்றாருன்னா, மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள். அப்ப இந்த வாக்கு தத்தங்கள் கிடைக்கும்போது அதை பிடிச்சுக்கணும். எப்படி கடல் நீந்திக்கிட்டு இருக்கோம், கடல்ல மூழ்கி கொண்டு இருக்கிறவனுக்கு ஒரு கயிறு கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? டக்குன்னு பிடிச்சுக்கணும், பிடித்து அதுல ஏறணும் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் நமக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் டைரியில எழுதுங்க, டேட்டு போட்டு எழுதி வைங்க. எழுதி வச்சு கை வச்சு ஆண்டவர் இப்படி சொன்னீரே, இப்படி சொன்னீரே, இப்படி சொன்னீரே. பிள்ளைங்க சொல்லுவாங்களா, அம்மா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, வாங்கி தாங்க, சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, நொச்ச அப்பா நம்ம கடன் வாங்கியாவது வாங்கி கொடுத்தோம். அப்படி பண்ணிடுவாங்க பிள்ளைங்கள, ஒரு வழி பண்ணிடுவாங்க. சொன்னீங்கல்ல செய்யுங்கன்னு. அப்ப நாமும் அப்படித்தான் கேட்கணும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைக்குது. தேவனை அறிகிற அறிவினால் கிருபை சமாதானம் கிடைக்குது. தேவ பக்திக்கும் இந்த ஜீவனுக்கும் வேண்டிய எல்லாமே we can get everything through the knowledge of God. நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவினால எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. இப்ப இது அப்படியே கிங் டேவிட்டுக்கு நம்ம கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு தேவனை அறிகிற அறிவு எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன். அவரு ஆடுகளின் பின்னாடி திரிஞ்சவர் தான்.
அவர் என்ன பண்றாரு, அந்த கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டுல வாசம் பண்றாரு. அப்போ ஜாலி அப்பா! எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆட்டுக்கு பின்னாடி வேர்வை அது இதுன்னு என்ன அழகு ஒண்டர்ஃபுல் ஹவுஸ்ன்னு உட்கார்ந்துருக்கல. அவர் என்ன பண்ணாரு, அவர் மனசு கர்த்தரை நோக்கி துடிக்குது. நான் நல்லா சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்ல இருக்கேன். ஆனாலும் அவர் மனசு அதுல ஒட்டல. அது அவருக்கு மேன்மையா தெரியல. அது அவருக்கு ஃபர்ஸ்ட்டா இல்ல. அது அவருக்கு 2வது தான். ஃபர்ஸ்ட் என் கர்த்தர். நான் இப்படி இருக்கிறேன். ஆட்டுக்கு பின்னாடி நாற்றமாய் திரிந்த நான் இப்படி இருக்கிறேனே. என் நிலைமைய இப்படி வச்சிருக்கிறாரே. அப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா, என் தேவன் எப்படி இருக்கிறார்? அவரு திரைகளின் நடுவிலே அல்லவா வாசம் பண்றாரு. என் தேவன் திரைகளுக்குள்ள எல்லாம் தேவனுடைய பெட்டி இருக்கு. அந்த தேவ பெட்டியின் மேல் தேவ சமூகம் அப்படியே புகையாய், அக்கினியாய் அவர் அங்கெல்லாம் இருக்கிறாரு. அப்படி என் தேவனுக்கு ஒரு வீடு கட்டுவேன். அப்படி சொல்லிட்டு அவருடைய உள்ளம் கர்த்தருக்காக துடிக்குது. கர்த்தரை சிந்திக்குது பாருங்க. இந்த சிந்தனை தான் நமக்கு வேணும். நமக்கு ரொம்ப வாழ்க்கை சூப்பரா இருந்தாலும், அதுல நம்ம ஹேங் ஆகக்கூடாது. தொங்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை படுபாதாளத்துக்கு போனாலும், அதுலயும் நம்ம தொங்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே 2வது தான். போ, போ, போ. ரொம்ப நல்ல ஒரு உச்சக்கட்ட வாழ்க்கை வந்தாலும், தூர போ நீ எனக்கு ஃபர்ஸ்ட் கிடையாது. அதே மாரி கொடூரமான ரொம்ப வேதனையின் பாடல்களின் பாதையில வந்தாலும், போ, போ, போ நீ என்னை ஒண்ணும் செய்ய முடியாது. போ. பவுல் அதானே சொல்லாரு. அந்த அகபுன்ற தீர்க்கதரிசி வந்து ஒரு கச்சையை ஒரு துணி எடுத்து தன்னுடைய கையையும் தன்னுடைய காலையும் கட்டிட்டு, இந்த கச்சையை உடையவனை இந்த ஊர்க்காரங்க இப்படிதான் கட்டுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அப்படியே தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அப்படியே பிரசன்ஸோட சொல்றாரு. அப்போ பவுல் என்ன சொன்னாரு? நானு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்னாரு. செமல்ல இது. சூப்பர் ஆன்சர்ல இது. உன்னைய கட்டுவாங்கய்யா, தெரு தெருவா அடிப்பாங்கய்யா அப்படின்னு சொல்றாரு. அகபு கட்டுனாலும் சரி, நான் அடிச்சாலும் சரி, சாருக்கே ரெடியா இருக்கேன். போயா நீ வேற அடுத்த வேலைய பாரு. செம்ம சூப்பர்ல. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதின் அடையாளங்கள் அல்ல. நம்ம வாழ்க்கையில ஒருத்தவங்க ஓஹோன்னு இருக்காங்க. எல்லாமே பாசிட்டிவா இருக்குதுன்னா, அப்பா! அவங்க தான் தேவனோடு பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்கிறாங்க. நோ, 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 நோ. வேதம் சொல்லுது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள்ன்னு வேதம் சொல்லுது. அதுக்காக நல்லா இருக்கிறவங்களெல்லாம் நான் குறை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லல. வேத வார்த்தைய தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே நம்ம நினைச்சபடி நடக்குதுன்னா, தேவன் என்னோடு இருக்கிறார் என்றும், நான் நினைக்காத எனக்கு விரும்பாத காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்குதுன்னா, தேவன் என்னிடத்தில் இல்லை என்றும் அர்த்தம் அல்ல. மற்றவர்களை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. பவுல் வாழ்க்கையில பார்த்தோன்னா, நாயடி பேயடி வாங்கினார்ல. கல்லால் அடிக்கிறாங்க, கட்டையால அடிக்கிறான், செருப்பால அடிக்கிறான். அவன் அடிக்காத இடமே கிடையாது. உடம்பெல்லாம் தழும்பு. அப்படிப்பட்ட ஒரு என்ன இது பைத்தியக்காரனான்னு நினைக்கிற அளவுக்கு பவுல் அடி வாங்கினாரு. ஆனா பாருங்களேன், அவர் மூலமாக எத்தனை நிரூபங்கள். ஆண்டவர் எத்தனையாய் அவருக்குள்ள இருந்தார். இன்றும் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார். ஸோ நம்ம மத்த யாருடைய வாழ்க்கையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையுமே நம்ம நினைக்கிற விஷயங்கள கொண்டு ஜட்ஜ் பண்ணவே கூடாது. ஹalleluya ஆமென், 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 ஆமென். அப்போ அவர் வந்து நினைக்கிறாரு. கர்த்தரை நினைக்கும்போது அவரால இருக்க முடியல. உடனே தீர்க்கதரிசிட்ட ஆவிக்குரிய பிள்ளைங்க கிட்ட பேசுறாரு. என்னப்பா ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசிட்ட பேசுறாரு. நான் இப்படி சொகுசா இருக்கிறேனே, கர்த்தருடைய பெட்டி இங்க இருக்கே. நான் என்ன செய்ய? நான் கட்டணும் போல ஆசையா இருக்குது. அப்படி சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, "நீ போய் உன்னுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் செய்யும்" அப்படின்னு சொல்றாரு. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? நாத்தான்ட்ட போய் பேசுறாரு. அப்போ "நீ இப்படி செய்யு. நீ இல்ல உன் பையன் கட்டுவான்." அப்படி சொல்லி பல காரியங்களை சொல்றாரு. உடனே ஆண்டவரை இவர் துதிக்கிறாரு. இப்படி இதுதான் தேவனை அறிகிற அறிவு. அப்போ மனசுக்குள்ள இருக்கிற அந்த காரியங்கள தேவனுடைய பிள்ளைகளிடத்துல பேச, 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 பேச அந்த தேவனை இன்னும் அறிக தேவன் பேசுறாரு. அப்ப இந்த இன்டராக்ஷன் பாருங்க. இந்த 3 பேருக்குள்ள தாவீது, நாத்தான் தீர்க்கதரிசி, தேவன் 3 பேருக்குள்ளே அந்த இன்டராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. இதான் தேவனை அறிகிற அறிவு. இன்னுமாய் அறிகிறார், இன்னுமாய் அறிகிறார். அதுக்கடுத்து வாக்குத்தத்தங்கள் வருது. இதுல பாருங்களேன், அந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதுல 21ஆம் வசனத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு. உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர். நமக்கு எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதெல்லாம் இப்படிதான் பெரிய காரியம். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வாக்குத்தத்தத்தின்படி அவரு சொல்றாரு, இதெல்லாம் நீங்க வெளிப்படுத்தினீங்க. 27ஆம் வசனம், ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. அப்ப வாக்குத்தத்தம் கிடைக்குது. அந்த 28ல கூட சொல்றாரு,
இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். அப்ப நீர் வாக்குத்தத்தம் பண்ணினீர். அதை வச்சு அவர் ஜெபிக்க மன தைரியம் கிடைத்தது. இதே மாதிரிதான் நமக்கு கூட கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை சொல்லி தைரியமாய் ஜெபிக்க வேண்டும். ஆமென். இதைதான் இங்க கூட நம்ம 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அதுல சொல்றாரு பாருங்களேன், இப்படி இருக்க 5ஆம் வசனம், நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும். அப்ப வாக்குத்தத்தம் வரும்போது நமக்கு என்ன வருது? விசுவாசம் வருது. ஆகா, இதை செய்வாரா? நான் இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நீயோ கடன் கொடுப்பாயின்னு சொல்லிட்டாரு. உன்னை நான் உன் காலை மான்கால் போல ஆக்குவேன்னு சொல்லிட்டாரு. நான் உனக்கு எல்லாவற்றையும் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டாரு. நான் உன் கூட இருப்பேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டாரு. கலங்காதே, திகையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு அதை நினைக்க நினைக்க நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரும்ல. அப்போ அப்படியே இதை அப்படியே தாவீதோட நீங்க கம்பேர் பண்ணலாம். இல்ல மரியாள் கூட கூட நீங்க கம்பேர் பண்ணலாம். இப்படி நிறைய ஜாம்பவான்களோட நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்போ அந்த விசுவாசம் வருது. விசுவாசத்தோட தைரியம் வந்துருது. மரியாளுக்கெல்லாம் தைரியம் வந்துருது. அவங்க ஒரு 16, 17 வயசு பொண்ணுதான். தைரியம் வருது. வாக்குத்தத்தம் வந்துருது. விசுவாசம் வந்துருச்சு. தைரியம் வந்துருச்சு. இப்ப தாவீதுக்கு அந்த தைரியம் வந்துருச்சு. தைரியத்தோட ஞானத்தையும். இது அப்படி நீங்களே அப்படி கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கோங்க. கம்பேர் பண்ணுங்க. ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட கூட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அப்போ இப்படியெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. இப்படியெல்லாம் செஞ்சேனா கனியற்றவங்களா நீ இருக்கவே மாட்ட. கண்டிப்பா கனி கொடுப்ப. ஆனா 9ஆம் வசனம், இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனா இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. சோ இன்னைக்கு நாம நிதானித்தறிவோம். நான் கண் சொருகி போன குருடனா? இதுவரைக்கும் எனக்கு கர்த்தர் செய்த காரியங்கள், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு, என் சாபத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு, நான் பண்ண அட்டூழியத்தை எல்லாத்தையும் மன்னிச்சுல அவருடைய நீதியால், அவருடைய நீதியை என்னுடைய நீதியாக்கி நான் நீதிமானாகி இருக்கிறேனே. நான் நீதிமான்ற உணர்வு நமக்கு வேணும். அது ஹையஸ்டா இருக்கணும். ஐ ஆம் த ரைச்சியஸ் பர்சன். எஸ், நான் தப்பு செஞ்சால் சாக்கடையில தான் விழுந்தேன். நேத்து கூட விழுந்தேன். தூக்கி எடுத்தார் என் தேவன். நான் மறுபடியும் கழுவி சுத்தமாய் இப்ப நான் நீதிமானா இருக்கிறேன். தேவனுடைய வீட்டார், நான் தேவனுடைய பிள்ளை. அந்த ஒரு இது கட்ஸ் இருக்கணும். அந்த ஒரு ஜீல் ஆஃப் காட் இருக்கணும். அந்த ஒரு கெத்து இருக்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளைப்பா. நான் நீதிமான். அந்த ஒரு உணர்வு இருக்கணும். அப்பதான் நீதிமான் மாதிரி இருப்போம். இல்ல பாவி நினைச்சா பாவி மாதிரியே வாழ்ந்து கொண்டிருப்போம். சோ அந்த அந்த ஒரு இந்த உணர்வு இல்ல. நான் பாவமற சுத்திகரிக்கப்பட்டேன். அந்த 9ஆம் வசனம், பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து போனவன், கண் சொருகி போன குருடன். பிசாசு விரும்புறது இதான். கண் சொருகி போய் குருடனா என் கூட வாழு அப்படின்றான். சோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுவோம். தூக்கி போட்டுட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில நம்ம வளருவோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி அப்படியே ஜெபிப்போம்.